السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு ஆசையோடு இந்த உலகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த வெற்றியை நாம் சுகிக்க வேண்டும் என்றால் மறுமையிலே அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று அவனுடைய மகத்தான கூலிகளாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வுக்காக பல தியாகங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அதை முதலாவதாக நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா தௌபா அந்த அத்தியாயத்தில் 111வது வசனத்தில் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதாவது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடத்தில் இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் செய்து கொண்ட ஒரு வியாபார ஒப்பந்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வியாபாரம் ஒப்பந்தம் குறித்து தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான். இன்னல்லாஹஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்பாலஹும் பி அன்னலஹுமுல் ஜன்னா. இறை நம்பிக்கை கொண்டோரிடமிருந்து சொர்க்கத்துக்கு பகரமாக அவர்களின் உயிர்களையும் அவர்களின் செல்வங்களையும் அவர்களிடமிருந்து அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். நாளை மறுமையில சொர்க்கத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த உலகத்துல இறை நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன். அவர்கள் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகிறார்கள், அவர்கள் கொல்கிறார்கள், கொல்லவும் படுகிறார்கள். இப்படி சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் பேசுறான். வஅதன் அலைஹி ஹக்கா ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் வல் குர்ஆன். இந்த வாக்குறுதி தௌராத்திலும் இருக்கிறது, இன்ஜீலிலும் இருக்கிறது, குர்ஆனிலும் இருக்கிறது. இது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட உண்மையான வாக்குறுதியாகும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இறை நம்பிக்கையாளர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் நான் சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சிட்டேன்? பகரமாக விலைக்கு வாங்கி கொண்டேன். அதை வாங்கிட்டு அல்லாஹ் எதை கொடுக்குறான்? சொர்க்கத்தை கொடுக்குறான். இது இன்ஜீல் இல்ல, குர்ஆன் இல்ல, தௌராத்துல இருக்குது. இது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒமன் ஔஃபா பி அஹ்திஹி மினல்லாஹ். அல்லாஹ்வை விட தனது வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவன் யார்? இப்படி அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை விட தனது வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவன் யார்? ஃபஸ்தபிஷ்ரு பி பையிக்குமுல்லதி பாயஅதும் பிஹி. நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட உங்களின் இந்த வியாபாரத்தின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். இந்த வியாபாரத்தை என்ன செய்யுங்க? நீங்க சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வதாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம். இதுவே மகத்தான வெற்றியாகும். நாளை மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்காக நம்முடைய உயிராலும் பொருளாலும் உடைமையாலும் பல தியாகங்கள் செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பாக சொர்க்கத்தை கூலியா தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதுடைய காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் இந்த வசனங்களில் எல்லாம் உண்மையாகவே உணர்வுபூர்வமாக அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனால தான் பல தியாகங்கள் அவர்களால் செய்ய முடிந்தது.
ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏராளமான போர்கள் நடந்தது. அப்படி போர்கள் நடக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுவார்கள். அப்படி அழைப்பு விடும் பொழுது எல்லாரும் என்ன செய்வாங்க, வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வந்து கொடுப்பாங்க. அப்படி எல்லாரும் பேரை கொடுத்துட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, யாரெல்லாம் பேர் கொடுத்தார்களோ அவர்களுக்கு என்னென்ன பணி அப்படின்னு நியமிப்பாங்க. அப்படி நியமிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிராமவாசி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்று கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவரும் பேர் கொடுத்துக்கிறாரு. அவர் வந்து நிற்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ் அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் இப்போதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, அதனால இவருக்கு பெரிய பொறுப்புலாம் கொடுக்காம ஒரு சின்ன லெவலில் பொறுப்பை கொடுப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு, அந்த கிராமவாசிக்கு வாகனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. இதை சொல்றாங்க, நீங்க வாகனத்தை பாதுகாத்துக்குங்க, இந்த ஒட்டகங்கள்லாம் நிற்குமா இல்லையா, இதை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கள், இதுக்கு நீங்க பொறுப்பாளியா இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கிராமவாசி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு நான் வரல, இதுக்கு என்ன செய்யல, இந்த விஷயத்துக்கு நான் வரல, நீங்க என்ன களத்துல இறக்குங்க அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன களத்துல இறக்குங்க, நான் எதிரிகளை வீழ்த்தணும், அவர்கள் என்ன வீழ்த்தணும், நான் வந்து அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொல்லப்படும் நான் வந்திருக்கிறேன். எதிரிகளுடைய அம்புகள் என்னுடைய தொண்டைக்குழியில இறங்கணும் நான் வந்திருக்கிறேன். அதற்காக நான் நாளை மறுமையில வெற்றி பெறணும், அதுக்காக நான் வந்திருக்கிறேன். நீங்க என்ன வாகனத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நீங்க தரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க இப்பதான் வந்திருக்கிறீங்க, நீங்க இந்த பணியை நீங்க பார்த்தாலே போதும் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்தது அவர் போன உடனே சொல்றாங்க, இவர் சும்மா சொல்றாரா இல்ல உள்ளத்திலிருந்து சொல்றாரா இல்ல வாயளவுல சொல்றாரா நமக்கு தெரியல. இவர் உண்மையிலேயே உள்ளத்தளவுல சொல்லி இருந்தால் அது அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் செய்றாங்க, சொல்லி முடிச்சிடுறாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு இன்னொரு போர் ஒன்று வருது. அந்த போருக்கு என்ன செய்றாங்க, அறிவிப்பு கொடுக்குறாங்க. இவர் என்ன செய்யறாரு, களத்துல இறக்கப்படுறாரு. இறக்கப்பட்ட உடனே அந்த போர்ல ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு போரும் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னா, இறந்த சஹீதாக்கப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய உடலெல்லாம் போய் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. அப்படியே பார்த்துட்டே வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்த்துட்டே வரக்கூடிய நேரத்தில் ஒருத்தரை பார்க்குறாங்க. அவருடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, இறந்துட்டாரு, குத்துயிரும் கொலையுமா இருக்கிறாரு. அப்போ அவரை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ரசூலுல்லாஹ்க்கு சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஹுவா ஹுவா அப்படிங்கிறாங்க. இது நம்ம கிட்ட அன்னைக்கு சொன்னாரு, அவரா இவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா யார சொல்லுது, அவர் தான், அந்த கிராமவாசி தான் அப்படின்றாங்க. இவர் வந்து அன்னைக்கு நம்ம கிட்ட வாயளவுல சொல்லல, உண்மையிலேயே உள்ளத்தளவுல தான் இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி இறந்திருக்கிறாருங்க. தொண்டக்குழியில் அம்பு பாஞ்சிருக்கு, குத்தி அவரால் அவர்கள் வந்து ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அந்த கிராமவாசிக்காக கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, துஆ செய்றாங்கன்னு சொன்னா இவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. இப்படி ஏராளமான வரலாறு நிறைந்து கிடக்கிறது சஹாபாக்குடைய அந்த வாழ்க்கையில. அப்ப நாம என்ன பார்க்கணும்னு சொன்னா, சும்மா பெயரளவுல அப்படி நாம் இருக்கக்கூடாது. உள்ள தளவுல அல்லாஹ்வுக்காக நாங்கள் எதையுமே தியாகம் செய்யக்கூடியவளா இருப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, உங்களுடைய உடல், உங்களுடைய உயிர், உங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையுமே நான் என்ன செய்வேன், விலைக்கு வாங்கிக்குவேன், அதற்கு பகரமாக என்ன செய்வோம், உங்களுக்கு சொர்க்கத்தை தான் கூலியா தருவோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுக்காக நாம் தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.